ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். போன வாரம் எங்கள் ஊர் வலையப்பட்டியில் எங்கள் பங்காளிகள் கூடி படைக்கிற நல்லதங்கால் கோயில் வீட்டு படைப்பு ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. எப்பயுமே செட்டிநாட்டில் நம்ம முன்னோர்களை வழிபடுற நிகழ்ச்சி தான் படைப்புன்னு பேர். அதுக்கு தாய பிள்ளைங்க, பங்காளிக, சம்மந்தப்புறம், பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு எல்லாரும் கூடித்தான் கொண்டாடுவாங்க. அந்த படைப்பு முடிஞ்சு அந்த மறுநாள் அந்த கோயில் வீட்டிலருந்து மங்கள பொருள்கள் சிலவற்றை ஏலம் போடுவாங்க. அந்த ஏலம் போடுற தொகையை வச்சு தான் அந்த படைப்பு செலவு, அந்த கோயில் வீட்டு நிர்வாக செலவு எல்லாத்தையுமே கவனிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி அந்த ஏலம் போடுற நிகழ்ச்சியில் உப்பு, சர்க்கரை, சீனி, கல்கண்டு, மஞ்சள், எலுமிச்சம்பழம், குழந்தைகள் ட்ரெஸ்ஸு, புடவைகள், பள்ளிக்கூட தொப்பைகள் அப்படின்னு விநாயக பாடம் முதற்கொண்டு எல்லாமே ஏலம் போடுவாங்க. இந்த ஏலத்தை இந்த படைப்புக்கு வந்திருக்கிற எல்லாரும் கூடி அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதையெல்லாம் எங்கள் நல்லதங்கால்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கு குழந்தை பிறக்கணுங்கிறவங்க பிள்ளைகள் ட்ரெஸ்ஸு, வியாபாரம் செழிக்கணுங்கிறவங்க உப்பு, வாழ்க்கை இனிமையாக இருக்கணுங்கிறவங்க கல்கண்டு, சர்க்கரை, அந்த மாதிரி மங்களம் பெருகணும் அப்படின்னா மஞ்சள், அந்த மாதிரி வீடு கட்டணுங்கிறவங்க ஒரு வீட்டு பொம்மை, அது மாதிரி குபேரன் பொம்மை, செல்வ செழிப்பு வேணுங்கிறவங்க குபேரன் பொம்மை, அந்த மாதிரி எல்லாருமே பொருட்களை போட்டு ஏலம் எடுப்பாங்க. அந்த மாதிரி உப்பு வாளியை ஏலம் எடுக்கிறப்போ செட்டிநாட்டு மக்கள் உப்பு வணிகம் செஞ்சு தான் முன்னேறினவங்க. அதனால் அதை மறக்காமல் அந்த உப்பை ஏலம் விடுறப்போ அப்படி எல்லாரும் கூடி நான் தான் எடுக்கணும், நீ தான் எடுக்கணும், நிறைய போட்டு விலை நிறைய ஏறும். அந்த மாதிரி எங்கள் கோயில் வீட்டில் சமீபத்தில் விட்ட ஏலத்தில் உப்பு 2 லட்சம் ரூபாய்க்கு போச்சு. இந்த சுவையான காட்சிகளை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க. 32,500 32,500 32,500 32,500 நிறைவேற எல்லாம் வல்ல நல்லதங்காலை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பாருங்க, 72,000 ஒரு தரம், 72,000 2 தரம். விட்டலாமா? கேள்வி இருக்கா? முதல் உப்பு 72,000 விட போறோம். முதல் உப்பு 72,000 72,000 2 தரம், 72,000 3 தரம். 10,001 இரண்டாவது உப்பு 10,001 ஆறுமுகம் கேள்வி. 10,001 11,000 10,001 11,000 11,000 இரண்டாவது உப்பு 30,000 30,000 இரண்டாவது உப்பு 30,000. நம்ம நிறைய ஏலம் இருக்கு, சீக்கிரம் கேட்டீங்கன்னா சர்பத்து சாப்பிட்டுலாம். இரண்டாவது உப்பு 30,000 31,000 31,000 துபாயில இருந்து கேள்வி வந்துகிட்டு இருக்கு. 31,000 இது இங்க இருந்து கேக்குது. 31,000 34,000 40,000 40,000 40,000 இரண்டாவது உப்பு 40,000 இரண்டாவது உப்பு 40,000 இரண்டாவது உப்பு 40,000 கேட்க சொல்றீங்களா? எப்ப கேட்க சொல்றாங்க? 40,000க்கு மேல கேட்க சொல்றாங்க. 40,000 40,000 கை காமிச்சிட்டாரு. 40,000 40,000 பாப்பாவும் கை காமிக்குது. 40,000 40,000 40,000 ஒரு தரம். இரண்டாவது உப்பு 40,000 ஒரு தரம். 41,000 41,000 42,000 42,000 இரண்டாவது உப்பு 42,000 42,000 42,000 42,000 42,000 ஒரு தரம். கேள்வி இருக்கா? இரண்டாவது உப்பு 43,000 43,000 கொஞ்சம் கரவழி எழுப்பி உற்சாகப்படுத்தி பண்ணி கேட்டுக்கொள்கிறோம். 43,000 43,000 43,000 45,000 45,000 இரண்டாவது உப்பு 45,000 இரண்டாவது உப்பு 50,000 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 ஒரு தரம்.
இரண்டாவது உப்பு 50,000 2 தரம். விட்டுறலாமா? கேள்வி இருக்கா? இரண்டாவது உப்பு 50,000 3 தரம். எடுத்தவர்கள் மூன்றாவது உப்பு 10,001. மூன்றாவது உப்பு 10,001. மூன்றாவது உப்பு 10,001. 15,000 40,000 40,000. மூன்றாவது உப்பு 40,000 45,000 45,000 45,000. அல்ல குறையாதுண்ணே. பணம் எதையும் கவலைப்படாதீங்க. உப்புங்கிறது பண குவியல் தான். 45,000. மூன்றாவது உப்பு சிறப்பான உப்பு 45,000 45,000 45,000. மூன்றாவது உப்பு 45,000 ஒரு தரம். 50,000 50,000. BSCPL ராஜா அவர்கள் 50,000. மூன்றாவது உப்பு 50,000 50,000. மூன்றாவது உப்பு 50,000 ஒரு தரம். 51,000 51,000 51,000 51,000 51,000 51,000. கேள்வி காசியண்ணன் மகன் 51,000 51,000 ஒரு தரம். மூன்றாவது உப்பு 51,000 சிறப்பான உப்பு 51,000 ஒரு தரம். 51,000 2 தரம். விட்டுறலாமா? 51,000 2 தரம். 51,000 2 தரம். விட போறோம். மூன்றாவது உப்பு 51,000 3 தரம். எல்லா கரங்களையும் எழுப்பி உற்சாகப்படுத்த முடிக்கிறோம். எடுத்தவர் காசியண்ணன் மகன். 1,36,000 1,40,000. நிறைவான உப்பு 1,40,000 1,40,000 1,45,000 1,45,000. நிறைவான உப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கு. 1,45,000 1,45,000 1,45,000 1,46,000 1,50,000 1,50,000. ஆறாவது உப்பு நிறைவான உப்பு 1,00,000. சிறப்பாக கைதட்டி உற்சாகத்தை கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி செல்வனன் மகன் 1,50,000 1,50,000 1,50,051 1,55,000 1,56,000 1,56,000. கேள்வி சிதம்பரன் மகன் முத்தையா அவர்கள் 1,56,000 1,56,000. யாருக்கு போகணுமோ அவங்கள்ட்ட போகணும். உங்களுக்கும் இருக்கலாம். 1,56,000 நிறைவான உப்பு 6 100 பெருகும். 1,56,000 எல்லாம் 6 இருக்கு. 1,56,000 ஆறாவது உப்பு நிறைவான உப்பு. அப்போ 1,66,000 1,60 அதுலயும் 6 இருக்கு. 1,60 ஆறாவது உப்பு 1,60,000 1,61,000 ஆறாவது உப்பு 1,61,000. எல்லாம் சிறப்பா கைதட்டி உற்சாகப்படுத்த முடிகிறது. 1,61,000 62,000 1,62,000 1,63,000 1,63,000. கேள்வி முத்தையானந்த் அவர்கள் 1,63,000 1,66,000 1,66,000 நிறைவான உப்பு ஆறாவது உப்பு 1,66,000 1,70,000 1,70,000 1,70,000 நிறைவான உப்பு 1,70,000 1,70,000 1,70,000 1,70,000 ஒரு தரம். நிறைவான உப்பு விட்டுறலாமா? 1,70,000 2 தரம். விட்டுறலாமா? 1,72,000 1,72,000 1,72,000 1,72,000 ஒரு தரம். 1,72,000 நிறைவான உப்பு 6 100 பெருகும். 1,72,000 1,72,000 1,72,000 ஒரு தரம். 1,72,000 ஒரு தரம். கேள்வி இருக்கா? நிறைவான உப்பு அதனாலதான் வெயிட் பண்றோம். 1,72,000 1,72,000
நிறைவான உப்பு ஆறாவது உப்பு 1,72,000 2,73,000 1,73,000 நிறைவான உப்பு 1,73,000 எவ்வளவோ பார்த்துட்டோம் இவ்வளவு பார்க்க மாட்டோமா 1,73,000 இவ்வளவு வந்தாச்சு 1,73,000 1000 2000 விடப்படாது 1,73,000 1,75,000 ஆத்தா வீட்டுல உப்பு 1,75,000 ஆத்தா வீட்டுல இருந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு உப்பு ரொம்ப அதிர்ஷ்டம். உப்பு அதிர்ஷ்டமா? அதுவும் ஆத்தா வீட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா? 1,75,000 1,75,000 1,75,000 நிறைவான உப்பு ஆறாவது உப்பு 1,75,000 ஒரு தரம் 2 லட்சம். சூப்பர் 2 லட்சம். சூப்பர் கை தட்டுங்கப்பா நல்லா கை தட்டு. செல்வனுடைய சின்ன மகள் ஓ தங்கச்சியும் அக்காவும் கேள்வி துளிவரை தினேஷ் சேது அவர்கள் செல்வனின் இரண்டாவது மகள் ஆறாவது உப்பு நிறைவான உப்பு 2 லட்சம் 2 லட்சம் சிறப்பாக கைதட்டி உற்சாகப்படுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நிறைவான உப்பு 2 லட்சம் 1 லட்சம் ஆரம்பிச்சோம் இப்ப 2 லட்சத்துல வந்து நிக்குது. நமது படைப்பும் பெருகிக் கொண்டே போய் கொண்டிருக்கு. இது சிறப்பான தொடக்கமா இருக்கட்டும். 2 லட்சம் ஆறாவது உப்பு நிறைவான உப்பு 2 லட்சம். நம்மளும் சொல்லிக்கலாம் எங்க கோயில்ல ஏலம் போனது 2 லட்சம் எங்க பெண் பிள்ளைகள் தான் எடுத்தாங்க 2 லட்சம் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சிறப்பு. 2 லட்சம் 2 லட்சம் நிறைவான உப்பு ஆறாவது உப்பு ஆறா பெருகிற உப்பு 2 லட்சம் 2 லட்சம் நிறைவான உப்பு 2 லட்சம் ஒரு தரம் விட்டுலாமா? விட்டுலாமா? 1 லட்சம் 2 லட்சம் 2 தரம் விட்டுலாமா? நிறைவான உப்பு 2 லட்சம் நிறைவான உப்பு 2 லட்சம் 3 தரம் நிறைவான உப்பு 2 லட்சம். எடுத்தவர்கள் செல்வனின் மகன் குளிபறை கேது அமேஸ். முதல் தேங்காய் பேசி முடிச்சுக்கிறதெல்லாம் கொண்டு போகலாம். முதல் தேங்காய் ஆறுமுகம் கேள்வி 10,001 எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். ஆறுமுகம் ரெடியா இருக்காரு. 10,001 கோயில் ஏலம் 1001 மூன்றாவது முத்தான தேங்காய் 1001 கோயில் ஏலம் மூன்றாவது தேங்காய் முத்தான தேங்காய் 5,001 கேள்வி தேன்மொழி ஆட்சி மதுரை 5,001 மதுரை மகளிர் சங்கம் 7,001 மூன்றாவது தேங்காய் முத்தான தேங்காய் 7,001 8,001 மூன்றாவது தேங்காய் முத்தான தேங்காய் 8,001 10,001 மூன்றாவது தேங்காய் 10,001 முத்தான தேங்காய் 10,001 கேள்வி நிறைய இருக்கு. 11,000 மூன்றாவது தேங்காய் 11,000 வேண்டுதல்கள் நிறைவேற ஏலம் எடுத்துக்கோங்க. 11,000 மூன்றாவது தேங்காய் முத்தான தேங்காய் 11,000 12,000 மூன்றாவது தேங்காய் 12,000 முத்தான தேங்காய் 12,000 மூன்றாவது தேங்காய் 12,000 தேங்காய் 12,000 ஒரு தரம் விட்டலாமா? கேள்வி இருக்கா? மூன்றாவது தேங்காய் 12,000 மூன்றாவது தேங்காய் முத்தான தேங்காய் 12,000 மூன்றாவது தேங்காய் முத்தான தேங்காய் 12,000 ஒரு தரம் 12,000 2 தரம் விட்டலாமா? கேள்வி இருக்கா? மூன்றாவது தேங்காய் 12,000 12,500 12,501 மூன்றாவது தேங்காய் முத்தான தேங்காய் 12,501 12,501
12,501 12,501 ஒரு தரம் விட்டுறலாமா? மூன்றாவது தேங்காய், சிறப்பான தேங்காய், மூன்றாவது தேங்காய் நம்பர் 3, மூன்றாவது தேங்காய், முத்தான தேங்காய் 12,501 ஒரு தரம், 12,501 ரெண்டு தரம் விட்டுறலாமா? 12,501 ரெண்டு தரம் விட்டுறலாமா? 12,501 ரெண்டு தரம், 12,501 மூன்று தரம். எல்லாரும் தரவை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் சிறப்பு. 90,000 உங்களில் யார் அடுத்த குபேரன்? 90,000 90,000 90,000 ஒரு தரம். 91,500 91,500 86,000 உங்களில் அடுத்த குபேரன் யார்? 86,000 86,000 86,500 காசி ஒரு முடிவுக்கு வா. காசி முடியல. 86,500 உங்களில் யார்? அவர்கள் அடுத்த குபேரனாக வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல நல்லதங்காலை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். குமார் செட்டியார் சிதம்பரம் சேமராஜர் மகன் மாதா பையன், சின்ன பையன், சின்ன மகனோட முத்தையா அவர்கள் வேண்டுதல்கள் நிறைவேற எல்லாம் வல்ல நல்லதங்காலை. ஏலம் எடுத்த நிகழ்வை எல்லாரும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் நல்லதங்கால் எல்லாருக்குமே நினைத்ததை நிறைவேற்றி எங்கள் எல்லாரையுமே நல்லா வச்சுருக்கிறா. எங்கள் பொம்பளை பிள்ளைங்க, எங்கள் புள்ளிங்க, எங்கள் சம்மந்தப்படுறங்க, எங்கள் தாய பிள்ளைங்க, அக்கம் பக்கத்து வீடுகள்லாம் எங்கள் நல்லதங்காலை கும்பிட்டு இந்த பொருட்களை ஏலம் எடுத்துக்கிட்டு சந்தோஷத்தோடு எல்லாருமே வீட்டுக்கு வந்தோம். இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே எங்கள் நல்லதங்காலோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.